Praise God. Praise God. Go
God bless you all. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. It's a great pleasure to come again to share the word of God. மீண்டுமாக தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி சாக்கியமாக இருக்கிறது. And I bring the greetings to all the listeners, all the watchers of this Facebook. இந்த முகநூலின் மூலமாக பார்க்கிற யாவருக்கும் கேட்கிற யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். Especially I bring the greetings to Brother Nathan and Sister Nathan and to their family. விசேஷித்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். Also here I do the greetings to the Kurunagal two churches. மறுபடியுமாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற குருநாகல் சபையோருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். My dear precious brothers are there, Brother Joshua, Brother Jesudas, Brother Nathan. ஆகிய ஜோஷுவா, ஜேசுதாஸ், பிரதர் நாதான் அவர்கள் எல்லாம் எனக்கு வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள். And also now say I greet especially to Sister Betty Kangaraj. சிஸ்டர் சகோதரி பெட்டி தங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய விசேஷித்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். And her brother Chandru and his wife, they are well wishes. சகோதரன் சந்துரு அவருடைய மனைவியும் எனக்கு உதவுகளாக இருக்கிறார்கள். And many more brothers in Coimbatore, Trichy, Tanjore. அநேக சகோதரர்கள் திருச்சி, கோயம்புத்தூர்ல இருக்கிறார்கள். And they are also watching over this. அவர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And they love this message. And once again I thank you for all the supporters. மறுபடியுமாக எனக்கு தோள் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you for giving hands to spread the message of the hour. கைகளை கோர்த்து இந்த காலத்திற்குரிய செய்தியை பிரஸ்தாபப்படுத்துவதில் கை கொடுக்கிறவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Amen. We must carry one upon this burden. நம்முடைய பாரங்களை ஒருவராக சுமந்து செல்ல வேண்டும். It's the will of God. அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. Now we are coming in this evening. நாம் இந்த மாலை நேரத்திலே கூடி வந்திருக்கிறோம். Evening time is very cool time. இந்த மாலை நேரமானது மிகவும் குளிர்ச்சியான நேரமாக And also a resting day, Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமையானது நாம் இளைப்பாறும் நேரமாக இருக்கிறது. The most of the believers might have taken part in their churches the service. அநேக விசுவாசிகள் அவருடைய சபையிலே அவர்கள் ஆராதனை பங்கு கொண்டார்கள். Again, this is a bonus for us. இதுவும் அவர்களுக்கு ஒரு ஊக்குவித்தலாக இருக்கிறது. And also I thank for the singers and the musicians, Melky, Joel, thanking for them. இசை வாசிக்கிறவர்கள் பாடல் பாடுகிற மெல்கி சகோதரன் சந்தோஷ் ஜோயல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். And I appreciate Sister Kissia Daniel for reading the scriptures and the messages. செய்தியின் வசனங்களை வாசிக்கிற சகோதரி கெசியல் அவர்களே நான் மிகவும் மெச்சிக்கொள்கிறேன். Many of the people are listening from outside. May they be blessed. இன்னும் வெளியிலிருந்து கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவனால் ஆசீர்வதிப்பார். Amen. No families are supporting. இன்னும் அநேக குடும்பத்தார் நமக்கு தோள் கொடுக்கிறார்கள். Oncoming days, let us have a good meetings. இன்னும் வருகிற நாட்களிலே நாம் ஒரு நல்ல கூட்டத்தை ஒழுங்குபடுத்த Arrange a special meetings. Amen. ஒரு விசேஷித்த கூட்டங்களை நாம் ஆயத்தப்படுத்த போகிறோம். And you can see face to face all the brothers. நாம் ஒரு சகோதரிகளை நாம் முகமுகமாக காண போகிறோம். May the Lord help us. கர்த்தர் தாமே நமக்கு உதவுகிறார். Amen. ஆமென். So today இன்றைக்கு I want to preach once again the third part of the seal, seventh seal. நாம் மறுபடியும் ஏழாம் முத்திரை மூன்றாம் பாகத்தை நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். And already the third part. ஏற்கனவே நான் ஒன்றாம் பாகம், இரண்டாம் பாகம், இன்றைக்கு மூன்றாம் பாகம் பிரசங்கிக்க போகிறேன். But with this third part we will close it. இந்த மூன்றாம் பாகத்தோடு நாம் முடித்துக் கொள்ள போகிறேன். We are not bringing any doctrine out of this. இதற்கு மேலாக நாம் எந்த ஒரு உபதேசத்தையும் கொண்டு வர போவதில்லை. We are speaking about the subject what has been spoken in these last days. இந்த கடைசி நாட்களில் என்ன பொருளானது பேசப்பட்டதோ அதையே நான் கொண்டு வர போகிறேன். Amen. Blessed be the name of God. அதனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். So let us take the book of Revelation 8th chapter. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். Only the first verse we are going to read it. முதலாம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். Amen. ஆமென். When he opened the seventh seal, there was a silence about in heaven. அவர் ஏழாம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. This is only the scripture, this is only the word. இந்த ஒரு வார்த்தையே இந்த செய்திக்கான வசனமாய் இருக்கிறது. This was told by Lord Jesus Christ and அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்டதாக இருக்கிறது. blessed be the name. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So now we are coming to the subject. நாம் இப்போது பொருளுக்காக செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். See, it was a vision given unto the apostle John. இது யோவானுக்கு அங்கே தரிசனம் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. There was Peter was there, there was a Paul was there. அங்கே பேதுரு இருக்கிறார், பவுல் இருக்கிறார். But a special revelation has given only to John the apostle. ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கோ இது ஒரு விசேஷித்த தரிசனம் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. Each apostle had given
each individual ministry. தனிப்பட்ட ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் தனிப்பட்ட ஒரு ஊழியமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. So each apostles, they did their job well. ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் அவர்களுடைய வேலையை சரியாக செய்தார்கள். So we see from the beginning Genesis to Revelation, we see நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை பார்த்தோம் என்றால் God uses in many ways to proclaim His word. தேவன் அவருடைய அவர் உபயோகப்படுத்துகிறார். In Old Testament we see the prophet, kings, judges and the priest. அங்கே நாம் பழைய ஏற்பாட்டிலே அங்கே ராஜாக்களும் அங்கே நியாயாதிபதிகளும் அங்கே ஆசாரியர்களும் நாம் பார்க்கிறோம். And there was prophets. அவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகளா இருக்காங்க. And also there was Urim and Thummim has been given. அங்கே இன்னும் ஊரிம் தும்மியும் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். In the absence of the prophet, the Urim Thummim will speak. அங்கே தீர்க்கதரிசி இல்லாத போதிலே ஊரிம் தும்மிமானவர் பேசுகிறவராய் இருக்கிறார். Speaking in the sense it gives the light. அங்கே பேசுகிற தன்மை என்றால் அங்கே வெளிச்சமானது உண்டாகும். When it is spoken by God, அது தேவனால் பேசப்படும் பொழுது, when if you wanted to approve by God, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், and the 12 stones will be shining there. அங்கே 12 கற்களும் அங்கே மின்னுகிறதா இருக்கும். So automatically it is a result. அது சரியாக அது ஒரு நமக்கு ஒரு தேர்வு அது பதிலா இருக்கிறது. When you come into the New Testament, நாம் புதிய ஏற்பாட்டிலே வருவோம் என்றால் Jesus Christ stone, அவரே மூலைக்கல்லா இருக்கிறார். the 12 apostles was there. அங்கே 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். 7 church 8 messengers was there. அங்கே 7 சபை காலங்களின் செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். And the 5 ministers are right now upon the earth. 5 வகையான விசுவாசிகள் இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். But everyone has an individual work. ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட வேலை இருக்கிறது. They were given them special characters. அவர்களுக்கு தனிப்பட்ட குணாதிசயமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Characters is known by the works. அவர்களுடைய குணாதிசயமானது அவர்களுடைய காரியங்கள் வேலைகளிலே காணப்படுகிறதா இருக்கிறது. Their action, their speeches, their messages is revealing their characters. அவர்களுடைய செய்கை, அவர்களுடைய வேலைகள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. So now we are going to see about the 7 seal third part. இப்போது நாம் 7ஆம் முத்திரையின் 3ஆம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். The inspiration is 2 opinions. அங்கே ஊக்குவித்தலானது அங்கே 2 அப்படியே இல்லை என்றால் அது 2 சிந்தைகளாக இருக்கிறது. Amen. Blessed be the name of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. So when he broke or opened, nothing written, no symbols. அங்கே அவர் உடைக்கப்பட்ட பொழுது அங்கே ஒன்றும் எழுதப்படவில்லை, அங்கே ஒரு அடையாளமும் இல்லை. So we can use the word breaking or opening. நாம் உடைக்கப்பட்டது என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தலாம் அல்லது திறக்கிறது என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தலாம். But nothing was written in the 7th seal. ஆனால் ஒன்றுமே அந்த 7ஆம் முத்திரையில் எழுதப்படவில்லை. There was no symbols as given. அங்கே எந்த ஒரு அடையாளமும் கொடுக்கப்படவில்லை. And the first seal we see the white horse rider. அங்கே முதலாம் முத்திரையிலே நாம் வெள்ளை குதிரையை சவாரி செய்கிறவனை பார்த்தோம். Second seal we see the red horse rider. இரண்டாம் முத்திரையிலே நாம் சிவப்பு குதிரையை சவாரி செய்கிறவனை பார்த்தோம். And we see the third horse is a black horse rider. மூன்றாம் முத்திரையானது அங்கே கருப்பு நிற குதிரையிலே சவாரி செய்கிறவனை பார்த்தோம். And when we see the fourth horse rider is a pale color. அங்கே நான்காம் முத்திரையிலே அவன் மங்கின நிற குதிரையிலே சவாரி செய்கிறவனாய் இருக்கிறான். அது குணத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. தன்மையை வெளிப்படுத்துகிறது. So when we see the fourth pale horse, நாம் அந்த 4ஆம் மங்கின குதிரையை நாம் பார்த்தோம் என்றால் white, red and black is mingled together and shows the color of the pale. அங்கே வெள்ளை, சிவப்பு, கருப்பு இந்த மூன்றும் கலந்து காணப்படுகிறதான அந்த நிறமானது மங்கின நிறமாய் இருக்கிறது. So when we see in the fourth seal, நாம் இந்த 4ஆம் முத்திரையை பார்ப்போம் என்றால் all those 3 spirits are here, all those 3 things are mingled here. அந்த 3 காரியங்களும் 3 குணாதிசயங்களும் அங்கே கலந்து செய்யப்பட்டதா இருக்கிறது. And the fifth seal is a Jews altar under the altar. அங்கே 5ஆம் முத்திரையானது அங்கே காவலில் ஆத்துமாக்களாக இருக்கிறார்கள். And the sixth seal is a tribulation for the whole world. அங்கே 6ஆம் முத்திரையானது அது நியாய தீர்ப்பாக இருக்கிறது முழு உலகத்தில். It is all as a clear revelation. இவை எல்லாமே ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதா இருக்கிறது. But when we come to the seventh seal, there are 2 opinions. அங்கே 2 கருத்துக்கள் இருக்கிறது. There is a 2 thoughts. 2 சிந்தனைகள் இருக்கிறது. There is a 2 groups. அங்கே 2 கூட்டங்கள் இருக்கிறது. There is 2 kinds of groups are there. 2 வகையான குழுக்கள் இருக்கிறது. 2 kinds of churches are there. 2 வகையான சபை இருக்கிறது. Let's keep in our mind. நாம் இதை நம்முடைய சிந்தனையில் வைத்துக் கொள்வோம். Let us not go very fast.
நாம் மிகவும் துரிதமாக செல்லவில்லை. Let us go slowly நாம் about. பொறுமையாக செல்வோம். So because the many believers are listening, ஏனென்றால் அநேக விசுவாசிகள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். our motive is the message should reach to the people. என்னுடைய நோக்கம் எல்லாம் செய்தியானது மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது. Our aims and objects. நம்முடைய நோக்கமும் குறிக்கோளும் அங்கே செய்தியானது மக்களிடத்திலே கொண்டு செல்லப்பட வேண்டும். When God raises a preacher, he can preach from anywhere else. தேவன் செய்தியை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார் என்றால் அவர் எங்கே வேண்டும் என்றாலும் பிரசங்கிக்க செய்தியை கொடுப்பார். From top of the mountain, மலை உச்சியில் இருந்து அவர் உபதேசத்தை கொடுக்க முடியும். in open air meeting, he can preach in markets, streets, villages. இன்னும் இந்த திறக்கப்பட்ட ஊழியத்தில் பார்க்கும் என்றால் அது சந்தை வெளிகளிலும் தெருக்களிலும் நின்று பிரசங்கிக்க கூடியதாக இருக்கு. We see an example of Jesus Christ. நாம் இங்கே இயேசு கிறிஸ்துவை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். In walking and he was preaching. அங்கே நடந்து செல்லும் போது அவர் பிரசங்கிக்கிறார். He was preaching in the field. அவர் வயல்வெளியிலே பிரசங்கிக்கிறார். He was preaching in the city. அவர் நகரங்களிலே பிரசங்கிக்கிறார். He was preaching in the villages. அவர் கிராமங்களிலும் பிரசங்கிக்கிறார். Why? ஏன்? He came to proclaim the gospel. அவர் உபதேசத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே வந்தார். Hallelujah. So now we see about the seventh third part. மூன்றாம் முத்திரையின் மூன்றாம் பாகம் ஏழாம் முத்திரையின் மூன்றாம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். When he broke or opened, nothing written in the Bible. அங்கே உடைத்த பொழுது அல்லது திறக்கப்பட்ட பொழுது அங்கே ஒரு அடையாளமும் இல்லை. The Bible is full of symbols. நம்முடைய வேதாகமானது முழுமையாக அது அடையாளங்களாக காணப்படுகிறது. But here only one thing we see. ஆனால் நாம் இங்கே ஒரு காரியத்தை மட்டும் பார்க்கிறோம். But heaven was silent about half an hour. அங்கே பரலோகத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. This is a thing has been seen in that scene. இதுவே அந்த இடத்திலே காணப்பட்டதாக இருக்கிறது. Yes, this only revealing the scene. இது அந்த காட்சியை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Then why it was a silent in heaven? ஏன் அங்கே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று? We know in heaven they always the angels was worshiping God, holy, holy, holy. நமக்கு தெரியும் பரலோகத்திலே தூதர்கள் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். They use all kinds of musics in heaven. அவங்க எல்லா வகையான அவர்கள் இசை கருவிகளையும் அவர் உபயோகப்படுத்துவார்கள். Angels was blowing the trumpet. அங்கே தூதர்களானவர் அங்கே எக்காளங்களை முழங்குவார்கள். Angels was flying with their wings. அவங்க தூதர்களானவர் and songs was going always in heaven. அங்கே முழுமையாக பரலோகத்திலே அங்கே இசைகளும் அங்கே பாடல்களும் அங்கே சென்று கொண்டிருக்கும். But there was a silence for half an hour. ஆனால் அங்கே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. When he opened the seventh seal, அவர் ஏழாம் முத்திரையை திறந்த பொழுது it is a scene in heaven. அதுவே அங்கே பரலோகத்திலே அது ஒரு காட்சியாக. It is not in earth. அது பூலோகத்திலே அல்ல. It happened in a vision in heaven. அது பரலோகத்திலே ஒரு தரிசனமாக நடக்கிறது. Amen. Amen. Half an hour silence. அங்கே அரை மணி நேரம் அமைதல். Blessed be the name of God. மகிமை உண்டாதாக. But followed by these seals, இதை இந்த முத்திரையை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் in the 20th century, 28ஆம் நூற்றாண்டிலே the Lamb opened the seals. அங்கே ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை திறக்கிறார். The Bible says Lamb opened the seals. வேதமானது ஆட்டுக்குட்டியானது முத்திரையை திறக்கிறது என்று சொல்லுகிறது. The prophet never opened the seals. அங்கே தீர்க்கதரிசி ஏழாம் முத்திரையை திறக்கவில்லை. But God used his mouth to bring the message. ஆனால் தேவனானவர் தீர்க்கதரிசியின் வாயை இந்த செய்தியை கொண்டு வருவதற்காக உபயோகப்படுத்தினார். Never he opened even a single seal. ஒரு முத்திரையும் அவர் திறக்கவில்லை. This is what the people make mistakes. இந்த இடத்திலே தான் ஜனங்கள் அங்கே தவறு செய்கிறார்கள். Everyone says Branham opened, they say. அநேக சகோதரர் பிரணாம் அவர்கள் பிரணாம் திறக்கிறார் என்று சொல்கிறார். But the Bible says Lamb of God opened. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானவரே இந்த முத்திரையை திறக்கிறார். That is in the written word. அது எழுதப்பட்டதாக இருக்கிறது. Relation who opened? இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையானது யார் வெளிப்படுத்தினார் என்ற வெளிப்பாட்டை கொடுக்கிறதா இருக்கு. There was a problem arose. அங்கே ஒரு பிரச்சனையானது உருவாகி. Some say opened. சிலர் அங்கே திறந்து விட்டது என்று சொல்கிறார்கள். Some say it's revealed nothing. சிலர் ஒன்றும் வெளிப்படவில்லை என்று சொல்கிறார்கள். Some say they opened and they say no revealed. சிலர் திறக்கப்பட்டது ஆனால் ஒன்றும் வெளிப்படவில்லை என்று சொல்கிறார்கள். These are the things going around the world. இதுவே உலகத்தின் சுற்றிலும் ஒரு காரியமாய் காணப்படுகிறது. So no one could understand the heavenly scene. ஆனால் ஒருவரும் அந்த பரலோகத்தின் காட்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. Only Apostle John saw in a vision.
அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் மாத்திரமே அவன் தரிசனமானமாக பார்த்தான். He saw the throne of God. அவன் தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறான். And the angels around the throne of God. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் அங்கே தூதர்களானவர் சுற்றி இருக்கிறார். And the beast too, the front and the back he saw. அங்கே மிருகமானது ஜீவன்களை அவர் பார்க்கிறார். Everyone was praising who was in heaven there. அங்கே பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். Amen. Blessed be the name of God. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So now after the 20th century, 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, especially after 1963, முக்கியமாக 1963ஆம் ஆண்டுக்கு பிறகு, the seals has been opened. அங்கே முத்திரைகள் திறக்கப்பட்டாயிற்று. When we say the seals has been opened, நாம் முத்திரைகள் திறக்கப்பட்டாயிற்று என்று சொல்வோம் என்றால், some people will take all 7 seals open. சிலர் எல்லா முத்திரையும் திறக்கப்பட்டது என்று எடுத்துக்கொள்கிறார்கள். But some people, for their eyes open, only 6 seals has been opened. ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட சில ஜனங்களுக்கோ அது 6 முத்திரை மாத்திரமே திறக்கப்பட்டது என்று புரிந்து கொள்கிறார்கள். But the terminology they use is 7 seals. ஆனால் அவர்கள் உபயோகப்படுத்துகிறதான அந்த வார்த்தையானது அது 7 முத்திரை என்று. Yes, we do say 7 seals. நாமும் 7 முத்திரை என்று சொல்லலாம். But we can say the 7 seals. நாம் அந்த 7 முத்திரை என்று சொல்லும் பொழுது, but when we come to problem there, அங்கே ஒரு சிறு குழப்பமும் பிரச்சனையும் காணப்படுகிறது. even believers and preachers of end time message, கடைசி காலத்தின் விசுவாசிகளும் பிரசங்கியார்களும் கூட, and they have 2 opinions, 2 கருத்துக்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள். 2 thoughts, 2 சிந்தனைகள் 2 உடையவர்களாய், ideas, 2 யோசனை உடையவர்களாய் இருக்கிறார்கள். 2 ways, 2 வழியை உடையவர்களாய் இருக்கிறார்கள். 2 kinds of followers. 2 வகையான பின்தொடர்களாய் இருக்கிறார்கள். How could be that under one message? எப்படி ஒரே செய்திக்குள்ளாக இவ்வளவு வித்தியாச வகைப்பட்டவர்கள் காணப்பட முடியும்? Let us give a room for thinking. அவர்களுக்கு ஒரு அறையை யோசிப்பதற்கு என்று கொடுக்கலாம். Let us give a mind to think about it. அதை யோசிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கலாம். So now the problem is there. இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. One group says it is not open. சில ஒரு குழுவானது அங்கே திறக்கப்படவில்லை. Another group is not, it is already open. ஆனதற்கு மற்றொரு குழுவானது திறந்து விட்டாயிற்று. So that this is a worldwide problem. இது ஒரு சர்வதேச அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. Worldwide important things. இது சர்வதேசத்திற்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Who will set right? யார் அதை சரிப்படுத்த முடியும்? Joel Santos, can you set right? சந்தோஷானவரே, நீங்கள் அதை சரிப்படுத்த முடியுமா? Oh, Melky brother, can you set right? மில்கி சகோதரன், நீங்கள் அதை சரிப்படுத்த முடியுமா? Oh, sister Kezia Daniel, can you set right? சகோதரி கெசியா டேனியல் அவர்களே, நீங்கள் சரிப்படுத்த முடியுமா? Oh, Jonah, can you settle all right? ஜோனா, நீங்க சரிப்படுத்த முடியுமா? I say I cannot settle this. நான் சொல்வேன், என்னால் சரிப்படுத்த Because முடியும். this belongs to God. ஆமென். This problem belongs to God. பிரச்சனையும் தேவனுக்குரியதா இருக்கு. This 7 series belongs to God. ஏழாம் முத்திரையும் தேவனுக்குரியதா இருக்கு. The 7 series in the hands of God. இந்த ஏழாம் முத்திரையானது தேவனுடைய கையில் இருக்கு. The 7 series not upon the earth. இந்த ஏழாம் முத்திரையானது பூலோகத்திலே இல்லை. The 7 series not half of the way between the heaven and the earth. இந்த ஏழாம் முத்திரையானது பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. You are not a prophet. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. But who will set right? யார் அதை சரிப்படுத்த முடியும்? The prophet says. நீங்க தீர்க்கதரிசியானவர் சொல்றார். Elijah the prophet says. எலியாவான தீர்க்கதரிசி சொல்கிறார். Last days a prophetic gift will come. கடைசி நாட்களிலே அங்கே தீர்க்கதரிசன வரம் கொடுக்கப்படும். He only will settle this problem. அவர் ஒருவர் மாத்திரமே இந்த காரியத்தை சரிப்படுத்த முடியும். No apostles cannot. எந்த ஒரு அப்போஸ்தலனும் இதை சரிப்படுத்த முடியும். If any apostles come forward that say I can solve this problem, எந்த அப்போஸ்தலனாலும் எந்த அப்போஸ்தலன் இந்த காரியத்தை சரிப்படுத்துவேன் என்று முன் வந்தாலும் there will be a contradictor for the message of the hour. இந்த காலத்திற்குரிய செய்திக்கு அவர்கள் எதிர்மாறாக இருக்கிறார்கள். Amen. There will not be a fit people. அவர்கள் இதற்கு ஒத்து வருவர்கள் இல்லை. So who will set right? எனவே யார் இதை சரிப்படுத்த முடியும்? Amen. The message of the hour says. இந்த காலத்திற்குரிய செய்தி சொல்லுகிறது. Your prophetic gift. அங்கே தீர்க்கதரிசன வரம். Your prophet. ஊழியம் will be raised by God. அது தேவனால் எழுப்பப்படும். This is coming under the revealed word. இது வெளிப்படுத்த வார்த்தைக்கு கீழாக வருகிறது. Amen. Oh, I can say in India there are not so many, 2 or 3 apostles are there. இங்கே இந்தியாவை நான் சொல்வேன் என்றால் அங்கே 2-3 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். As far as my concern, in Mumbai there is 2 apostles. என்னுடைய நோக்கத்திலே அங்கே மும்பையிலே 2 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். I don't know whether any apostles in Delhi. எனக்கு டெல்லியிலே இன்னும் अनेक அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாது. Any apostle in Kanyakumari. கன்னியாகுமரியிலே அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாது. Any apostle in Trichy.
திருச்சிலே அப்போஸ்தலர் இருக்கிறார்கள். I don't know. எனக்கு But தெரியாது. I know only 2 apostles. எனக்கு 2 அப்போஸ்தலர் மாத்திரமே. We are going to meet them. நாம் அவர்களை சந்திக்க போகிறோம். Okay, at least let us go to them and ask. நாம் அவரிடத்தில் சென்று நாம் அவர்கள் கேட்போம். They themselves is saying they are apostles. அவர்களாவே அப்போஸ்தலர் என்று கூறிக்கொள்கிறார்கள். If they are truly called by God, will be upon them. அப்போஸ்தலருடைய அபிஷேகமானது அவர்கள் மேலாக இருக்கும். They will be able to at least to bring them into neutral. அவர்களை ஒரு சரிநிலையிலே கொண்டு வர முடியும் என்று விசுவாசி. There are 2 Tamil apostles. அங்கே 2 தமிழ் அப்போஸ்தலர்கள். They are living upon the earth. அவர்கள் பூலோகத்திலே ஜீவிக்கிறார்கள். They are doing ministry. அவர்கள் ஊழியமும் செய்கிறார்கள். So through this message, இந்த செய்தி மூலமாக, oh my dear apostle brothers, ஓ என்னுடைய அப்போஸ்தல சகோதரர்களே, my dear apostles, என் அன்பான அப்போஸ்தல சகோதரர்களே, oh apostles so called in India, ஓ இந்த இந்தியாவிலே அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்களே, I kindly request to come forward and sort out the problem. இந்த பிரச்சனையை சரிப்படுத்துமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். But one thing I like to tell you, ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். Prophet Branham told, அங்கே தீர்க்கதரிசி பிரண்ணாம் அவர் your சொல்லியிருக்கிறார், prophetic gift will reveal this. அங்கே Making mistake. நான் உங்களை அழைப்பேன் என்றால் நானும் தவறு செய்கிறவனாக. So let me keep quiet. எனவே நான் அமைதியாக இருப்பேன். Let me find out the prophetic ministry of the prophet. நான் தீர்க்கதரிசின வரத்தை உடையவரை நான் கண்டுபிடிக்கிறேன். Yeah, man, let us not be my burden. அது என்னுடைய பாரம் மாத்திரமல்ல. It is a burden of yours. அது உங்களுக்கும் பாரமாக இருக்கிறது. We want to pray for them. நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Amen. So the living apostles are there. அங்கே ஜீவிக்கிற அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். Can they settle this? This is my question. இதை அவர்கள் சரிப்படுத்த முடியுமா என்பதை என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. But one thing I say, நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். I don't know what revelation they got it. எனக்கு தெரியாது அவர்கள் என்ன வழியான வெளிப்பாடுகளை பெற்று. What is their faith? I don't know. என்ன விசுவாசம் என்று எனக்கு தெரியாது. But I am not talking about their faith. அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து நான் பேசவில்லை. Let us keep the book, seal book before them. அவர்கள் முன்பாக முத்திரைக்கப்பட்ட புத்தகத்தை நான் வைக்கிறேன். Let them take it and sort it out. அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படுத்த. In the days of அப்போஸ்தலருடைய நாட்களிலே some problem arose. சில பிரச்சனைகள் அங்கே உருவானது. Some conclusion they have to take. சில முடிவுரை அவர்கள் எடுக்க வேண்டியதா இருக்கிறது. Some counsel to give to the church. சில ஆலோசனை சபைக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. So what did they do in the book of Apostles? அப்போஸ்தலர் புத்தகத்தில் என்ன செய்கிறார்கள்? They invited all apostles together. எல்லா அப்போஸ்தலர்களையும் ஒன்றாக கூடி வர செய்து They sit together. அவர்கள் ஒன்றாக அமர்ந்து They discussed upon one matter. அவர்கள் ஒரு காரியத்தை குறித்து சம்பாஷிக்கிறார்கள். Unanimously all apostles agreed. சர்வ தேசத்திலே உள்ள எல்லா அப்போஸ்தலர்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள், அங்கீகரித்தார்கள். And it is written in the book of Acts. அது அப்போஸ்தலர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Because they kept up the unity. ஏனென்றால் அவர்கள் ஐக்கியத்தை முன்வைத்தார்கள். Yes, oneness they kept up. அவர்கள் ஒருமனப்பாட்டை அவர்கள் வைத்தார்கள். They have a uniting spirit. அவர்கள் இடத்திலே அங்கே ஐக்கியத்தின் ஆவியானது காணப்பட்டது. One minded ministry they had. Fighting each other, who is big, who is small. அங்கே அப்போஸ்தலர்கள் யார் பெரியவர் என்று சண்டை போடுவார்கள். Who got the gift, who is don't know the gift, no. யார் பெற்றார்கள் யார் வரத்தை பெறவில்லை என்று அவர்கள் சண்டை போடுவார்கள். Everybody was pointing to the Christ of the Lord Jesus. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அங்கே நோக்கி காண்பித்தார்கள். It is a pattern even now. இதுவே இக்காலத்தின் முறைமையாக இருக்கிறது. Apostolic pattern. இது அப்போஸ்தலரின் முறைமையாக இருக்கிறது. We have turned our heart to the apostolic faith. நாம் நம்முடைய இருதயத்தை அப்போஸ்தலருடைய விசுவாசத்துக்கு திருப்ப வேண்டும். Through Elijah the prophet our hearts have been turned to the apostle. அங்கே எலியாவான பிரண்ணாம் மூலமாக நம்முடைய இருதயமானது அப்போஸ்தலருக்கு திருப்பப்பட்டது. So we are so much happy. நாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். And through the Holy Ghost guidance, அங்கே பரிசுத்தாவின் வழிநடத்தல் மூலமாக now we see that during the apostle time, நாம் இப்பொழுது அப்போஸ்தலருடைய காலத்திலே நாம் பார்ப்போம் என்றால் the problems has been settled. அங்கே பிரச்சனைகளானது அங்கே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. Why can't it happen again in the last church age? அந்த காலத்திலே நடக்கும் என்றால் இக்காலத்திலே ஏன் நடக்க முடியாது? There was an early church. அங்கே கடந்த கால சபை இருக்கிறது. Now there is an ending church. அங்கே முடிவுற சபையும் இருக்கிறது. It was a time of Alpha. அது அல்பாவின் காலமாக இருக்கிறது. Now the time is Omega. இது ஒமேகாவின் காலமாக இருக்கிறது. Alpha and Omega. அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறது. Alpha there was no gospel. அங்கே அல்பாவுக்கு உபதேசம் இருக்கிறது. And Omega there is a gospel.
அங்கே ஒமேகாவுக்கும் அங்கே ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. Alpha gospel and Omega gospel is no different. Two things, one and the same. அங்கே அல்பா உபதேசமும் ஒமேகா உபதேசமும் அங்கே ஒன்றாக சுவிசேஷமும் அங்கே ஒன்றாக காணப்படுகிறது. So the beginning gospel, the end time gospel. அங்கே ஆரம்பத்தின் சுவிசேஷமும் முடிவின் சுவிசேஷமும் BTM and ETM. PTM and ETM. I mean beginning time message ஆரம்ப கால சுவிசேஷம் and end time message. அங்கே முடிவு கால செய்தி. BTM become a. ETM ஆனது BTM ஆய் மாறி. It is a circle. அது ஒரு வளையமாக. It is a round. அது ஒரு வளையமாக It இருக்கிறது. is a ring. அது ஒரு வட்டமாக It இருக்கிறது. is going to be the eternal gospel. அது ஒரு நித்திய சுவிசேஷமாக இருக்க போகுது. Eternal is typing to the ring. அந்த நித்தியம் என்பது அது வளையத்துக்கு ஒப்பா இருக்கிறது. So it is the apostles' days. அந்த அப்போஸ்தலரின் நாட்களிலே They came to a conclusion. அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். Because the one Holy Ghost, ஏனென்றால் ஒரே பரிசுத்த ஆவி, one leadership, ஒரே வழிநடத்துதல், one ministry. ஒரே ஊழியம். That's a Christ ministry. அது கிறிஸ்துவின் It is ஊழியம். called the apostolic ministry. அது அப்போஸ்தலர் ஊழியமாக இருக்கிறது. It was bringing the people to the light. அந்த செய்தியானது அவர்கள் வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வந்தது. Amen. Amen. Now what is my question? என்னுடைய கேள்வி என்னவென்றால், Who will tie the bell to the cat? யார் பூனைக்கு மணியை கட்ட முடியும்? Who will come forward to sort out the problem? சரிப்படுத்த போகும்? Who is having a great burden upon their heart to settle this problem? அந்த பிரச்சனையை சரி கட்டுவதற்கு யார் இருதயத்திலே ஒரு பாரம் காணப்படுகிறது? Now Lord is in the midst of us. தேவனானவர் நம் மத்தியில் இருக்கிறார். He is inspiring. அவர் நம்மை ஊக்குவிக்கிறார். He is asking me to speak to this subject. இந்த காரியத்தை குறித்து பேசும்படியாக தேவன் எனக்கு சொன்னார். Now the subject is going through the mouth. என்னுடைய இந்த காரியமானது என் வாயிலிருந்து புறப்படுகிறது. It goes like a voice. அது சத்தமாக Now சென்றுகிறது. the voice is coming around us. அந்த சத்தமானது நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது. It is going to the throne of God. அது தேவனுடைய சிங்காசனத்துக்கும் செல்கிறதா? The God looks from heaven. தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். A burden after preachers. அங்கே பாரமுள்ள பிரசங்கியார்கள். Hallelujah. This is what God wants now. இதுவே இக்காலத்தில் தேவன் எதிர்பார்த்து வேண்டும் என்று இருக்கிறார். A burden after preachers அங்கே பாரமுள்ள பிரசங்கியார்கள் will be having the burden upon the message. அங்கே செய்தி மேலாக பாரம் இருக்கிறவராய் இருக்கிறார். This is what the God wanted to do now. This is what God is doing now. இதுவே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவே தேவன் செய்கிறார். But after this message comes, ஆனா இந்த செய்தி வந்த பிறகு we see there's a lot of confusions. நாம் பார்க்க முடியும். அநேக குழப்பங்களை பார்க்க முடியும். Lot of fightings are there. அநேக சண்டைகளை நாம் பார்க்க முடியும். No convincing mind. அங்கே யாரும் அங்கே ஒப்புரவாகிற சிந்தையில இல்லை. There is no peace. அங்கே ஒரு சமாதானம் இல்லை. There's a quarrel in the churches. அங்கே அநேக சச்சரவுகள் காணப்படுகிறது. Street fighting good. அங்கே தெரு சண்டையானது சென்று கொண்டிருக்கிறது. Our church believers are witness for it. One street fight regarding 7C. இங்கே தெரு சண்டையானது நடந்தது என்பதற்கு நம்முடைய சபையின் விசுவாசிகள் சாட்சியாக இருக்கிறது. Yes, we are fighting. ஆமா, இங்கே சண்டை போடுகிறார்கள். And political people fighting for rights. அங்கே அரசியல்வாதிகள் அவர்களுடைய உரிமைக்காக அவர் போராடுகிறார். What we will fight? நாம் எதற்காக போராட வேண்டும்? We fight for the revelation. நாம் வெளிப்பாடுக்காக நாம் போராட. We fight for the word of God. தேவனுடைய வார்த்தைக்காக நாம் போராட வேண்டும். We fight for the real meaning of God. நாம் தேவனுடைய உண்மையான ஒரு அர்த்தத்துக்காக நாம் போராட வேண்டும். Hallelujah. Hallelujah. But to the bride of Christ, அந்த செய்தியானது கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு வருகிறது. with the signs and the wonders, அது அடையாளம் அற்புதங்கள் மூலமாக வருகிறது. with the great miracles, அதிசயம் மூலமாக வருகிறது. dead people rose, மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். nature was controlled, அங்கே இயற்கையானது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். and giving a life to the fish. அங்கே மீனுக்கு அங்கே ஜீவனை கொடுக்க முடியும். And the boys was fall down from their body. கட்டியானது உடலில் இருந்து கீழே விழும். And the leprosy is healed. குஷ்டரோகமானது சரிப்படுத்தப்படும். Cancers being disappeared. அங்கே புற்றுநோயானது அங்கே இல்லாமல் போய்விடும். Such a great miracles has happened. அப்படிப்பட்டதான மகத்தான காரியங்கள் அங்கே நடந்தது. Hallelujah. Oh, so blessed be the name of God. அன்பான சகோதர சகோதரிகளே, So in these last days, இந்த கடைசி நாட்களிலே then why it is not happening again here? அப்பொழுது மறுபடியும் காரியங்கள் நடக்கப்படவில்லை? In the 20 அங்கே புறஜாதி மணவாட்டி புறஜாதி தீர்க்கதரிசி, and he was anointed by the spirit of Elijah. அவர் எலியாவின் ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He came around 7 times around world. இந்த உலகத்தை சுற்றிலும் 7 முறை சுற்றி வருவார். Oh, he was preaching a message. அவர் வந்தார், 7 முறை இந்த உலகத்தையும் சுற்றி வந்தார். அவர் செய்தியை பிரசங்கித்தார். It is all vindicated by God. அது தேவனால் வெளிப்பட்ட
நிரூபிக்கப்பட்டது. Amen. Amen. He was proved by the Holy Spirit. அவர் தேவனால் அது நிரூபிக்கப்பட்டது. He was accepted by the believers that he had the Elijah spirit. அவர் எலியாவின் ஆவி உடையவர் என்று விசுவாசிக்கத்தக்கதாக அங்கீகரிக்கப்பட்டது. We can call him he is Elijah. நாம் அவர் எலியா என்று கூறுகிறோம். Amen. Amen. Hallelujah. But Elijah, எலியாவோ in the time of King Agab, அங்கே ஆகாபின் காலத்திலே he was living. அவர் ஜீவிக்கிறார். Agab was doing the ruling. Bringing the word to the congregation. அங்கே எலியாவானவர் அங்கே சபையோருக்கு அங்கே செய்தியை கொண்டு வருகிறார். And there are priests there. அங்கே ஆசாரியர்களுமா இருக்கிறார். But it was timing coming to him. ஆனால் அவருக்கான நேரம் வரும்பொழுது it was an evening time. அது ஒரு மாலை நேரமாக இருக்கிறது. There was a believers there. அங்கே விசுவாசிகள் இருக்கிறார்கள். And unbelievers was there. அங்கே அவிசுவாசிகள் இருக்கிறார்கள். And made believers was there. அங்கே பாவன விசுவாசிகள் இருக்கிறார்கள். And these three groups always together. இந்த மூன்று பேர்களுமே கூடி இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். But the people of Israel, ஆனால் இஸ்ரவேலின் ஜனங்கள், they were walking with a two opinion. அவங்க இரு கருத்துகளிலே நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Amen. They were leaning upon the two opinion. அவர்கள் இரண்டு கருத்துகளிலே அவர்கள் சார்ந்திருந்தார்கள். And Elijah is asking, எலியா அவர்கள் கேட்கிறார், why you are walking with the two opinion? ஏன் இரு கருத்துகளோடு நீங்கள் நடக்கிறீர்கள்? Amen. You are limping and walking. நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். You are only sitting and walking. நீங்கள் உட்கார்ந்து நிறுத்தி நடக்கிறீர்கள். And that's what God. Why you are halting? ஏன் நிறுத்துகிறீர்கள்? And Elijah is asking. எலியா அவர்கள் கேட்கிறார், if God is God, you follow him. தேவன் உங்களுடைய தேவனாய் இருந்தால் அவரை பின்பற்றுங்கள். If pagan is a god, follow pagan. என்னுடைய தேவனாய் இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். பாகால் தேவனாய் இருந்தால் அவனை பின்பற்றுங்கள். So my dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, he is speaking about the true God. அங்கே உண்மையான சத்தியத்தின் தேவனை பிரசங்கிக்கிறார். And he is preaching about the other lifeless God. அங்கே ஜீவனற்ற தேவனையும் அவர் பேசுகிறார். It was a great showdown. இது மகத்தான பலப்பரீட்சையா இருக்கிறது. Two groups of people was there. இரண்டு குழுவான ஜனங்கள் இருக்கிறார்கள். Two opinions. இரண்டு கருத்துக்கள். Like we have whether open or not open. நமக்கு இருக்கிறது போல திறக்கப்பட்டது திறக்கப்படாதது போல. But Elijah wanted to sort out the problem. ஆனால் எலியாவானவர் அதை சரிப்படுத்த வேண்டும் என்று and bring your God and sacrifice his head. அங்கே ஆகாபானவர் அங்கே உங்களுடைய ஜனங்களையும் உங்களுடைய ஆசாரியர்களையும் கூட்டி வர செய்து நீங்கள் பலி செலுத்துங்கள் என்று சொல்லி. And they were doing fast. அவர்கள் முதலாக செய்கிறார்கள். And they were not able to complete that one. ஆனால் அவர்களால் அதை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. Now the Elijah is coming. இப்பொழுது எலியாவானவர் வருகிறார். Evening messenger. அதற்காக மாலை நேரத்தின் சாயங்கால நேரத்தின் பிரசங்கியாளராய். An evening sacrifice. அங்கே மாலை சாயங்கால பலியாய். It's a sun setting time. அது சூரிய உதய காலமாய் இருக்கிறது. It's a glorious time for God. சூரிய அஸ்தமன காலமாய் இருக்கிறது. அது தேவனுடைய மகிமையான காலமாய் இருக்கிறது. Yes, it was a challenging time. அது ஒரு சவாலுக்குரிய நேரமாய் இருக்கிறது. The two opinions has to be sorted out. அங்கே இரண்டு கருத்துக்கள் அங்கே சரிப்படுத்தப்பட வேண்டும். Amen. They need a scissoring message. அவர்கள் கத்தரிக்கும் செய்தி வர இருக்கிறதா? The scissor only can cut it. அங்கே கத்தரிக்கோலானது அங்கே கத்தரிக்கிறதா இருக்கு. Amen. Oh man, is a scissoring Elijah. That one. அதை அவர் சரிப்படுத்துகிறார். And Agab was standing there. அங்கே ஆகாபானவர் நிற்கிறார். And 400 prophets, 450 prophets was there. 450 தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார். Is a majority. அங்கே அநேகமாய் காணப்பட்டார்கள். But Elijah was a lonely man. எலியாவானவர் ஒரே மனிதனாக இருக்கிறார். No one was supporting to him. ஒருவரும் எலியாவுக்கு தோள் கொடுக்கவில்லை. No one was supporting to him. ஒருவருமே அவரை ஆதரிக்கவில்லை. Individual man. அவர் தனிப்பட்டமாய் இருந்தார். He's a backbone preacher. முதுகெலும்புள்ள விசுவாசி பிரசங்கியாளராக he is not a sissy bad preacher. அவர் பெண்மைத்தன்மையுடைய பிரசங்கியாளர் அல்ல. He is not a puppet show preacher. அவர் கைப்பாவை பிரசங்கியாளர் அல்ல. Amen. He is a backbone preacher. அவர் முதுகெலும்புள்ள பிரசங்கியாளர். Elijah. எலியா. What do you mean by Elijah? எலியா என்றால் the meaning of Elijah is God. அங்கே எலியாவின் அர்த்தமானது தேவனாய் இருக்கிறது. Amen. எலியாவானவர் குட்டி தேவனாய் இருக்கிறார். He is a amateur God. அவர் சின்ன தேவனாய் இருக்கிறார். Amen. High God, most high God is Lord God.
அங்கே மகத்தான மேன்மையான தேவனானவர் நம்முடைய தேவனாய் This இருக்கிறார். Elijah is an amateur God. இங்கே எலியாவானவர் சிறிய தேவனாய் இருக்கிறார். And standing before the people and doing sacrifice. அங்கே பலியானது ஜனங்களுக்கு முன்பாக நின்று செலுத்துகிறார். Amen. Amen. Now what has to happen? என்ன நடக்க வேண்டும்? Something has to happen. ஏதோ ஒன்று நடக்க வேண்டும். Something has to happen. ஏதோ ஒன்று நடக்க It வேண்டும். was a crucial, critical time. அது ஒரு இக்கட்டான ஒரு நேரமாக இருக்கிறது. Everybody is getting fearing. இங்கே ஒவ்வொருவரும் பயம் உண்டாவதாக காணப்படுகிறார்கள். Heathen God worshippers is fearing. ஓ அங்கே அந்நிய தெய்வங்களை அந்நிய தெய்வங்களுக்கு பலி செலுத்துவர்கள் பயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். Even some make believers also fearing. அங்கே பாவ விசுவாசிகளும் அங்கே பயத்துக்குள்ளாக செல்கிறார்கள். Some hiding believers also trembling there. அங்கே மறைமுகமான விசுவாசிகளும் அங்கே என்ன நடக்க போகிறது? Everybody's eyes was looking. அங்கே ஒவ்வொரு கண்களும் அங்கே நோக்கி கொண்டிருக்கிறது. Everybody's heart was beating. ஒவ்வொரு இதயங்களும் துடித்துக் And the கொண்டிருக்கிறது. joy and the knee, everything is trembling before the people. ஒரு இடுப்புகளும் முழங்காலும் அங்கே தடுமாறுகிறதா இருக்கிறது. Elijah is a man of God. அங்கே எலியாவானவர் தேவனுடைய மனிதனாக இருக்கிறார். Elijah is an anointed prophet of God. எலியாவானவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். He is a chosen prophet of God. தேவனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசியாக இருக்கிறார். His spirit is a mighty spirit. அவருடைய ஆவியானது அந்த மகத்தான ஆவியாக இருக்கிறது. When he done according to the word, when he done according to the word, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக அவர் செய்யும் பொழுது the pulpit was ready, altar was ready. அங்கே பலிபீடமானது அங்கே தயார் நிலையில் இருக்கிறது. Who has to come upon the altar to approve? யார் அதை அங்கீகரிக்க பலிபீடத்தின் மேலாக வர வேண்டும்? Supernatural God has to come down. இயற்கைக்கு மேம்பட்ட தேவனானவர் வர வேண்டும். Supernatural God has to say amen. இயற்கைக்கு மேம்பட்ட தேவனானவர் Fine. ஓ இயற்கைக்கு மேம்பட்ட தேவனானவர் வந்து எல்லாம் சரி என்று சொல்ல வேண்டும். Everybody is keeping silent. ஒவ்வொருவரும் அமைதியாக இருக்கிறார். After the sacrifice, oh, he is calling God. பலி செலுத்தின பின்பு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். They are looking. அவர் நோக்குகிறார். Oh, praise be the name of God. ஓ கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The supernatural fire from heaven is coming down. இயற்கைக்கு மேம்பட்டதான அக்கினியானது பரலோகத்திலிருந்து வருகிறது. It is not started on the earth. அது பூலோகத்தில் ஆரம்பிக்கப்படவில்லை. It's not started from the pulpit. அது பலிபீடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படவில்லை. It comes from heaven. அது பரலோகத்திலிருந்து வருகிறது. Supernatural fire. இயற்கைக்கு மேம்பட்ட அக்கினி. Supernatural Holy Ghost. இயற்கைக்கு மேம்பட்ட பரிசுத்த ஆவி. Supernatural consuming approval. அங்கே இயற்கைக்கு மேம்பட்ட அங்க அங்கீகரிப்பு பட்சிக்கிற அக்கினியா இருக்கு. What is his mission? அவருடைய பணி என்ன? What is his ministry? அவருடைய ஊழியம் என்ன? Result கொடுக்கிற ஊழியமா இருக்கு. அங்கே பதில் கொடுக்கிற ஊழியமா இருக்கிறது. ROM. Result oriented mission. அங்கே பதிலை கொடுக்கிற பணியா இருக்கிறது. பலன் கொடுக்கிற ஊழியமா இருக்கிறது. பலன் கொடுக்கிற ஊழியமா இருக்கிறது. பலனை விளைவிக்கும் பணி. ஆமென். Result oriented mission. பலனை விளைவிக்கும் பணியா இருக்கிறது. Amen. That is the ministry of Elijah. அதுவே எலியாவின் ஊழியமா இருக்கிறது. Amen. There he rose, the Lord proved it there. தேவனானவர் அங்கே நிரூபித்தார். Hallelujah. Amen. He rose against Ahab. அவன் ஆகாபுக்கு முன்பாக தேவனானவர் எழும்பினார். And Lord proved it. தேவனானவர் நிரூபித்தார். Who is this Elijah? யார் இந்த எலியா? Bold man. அவர் தைரியம் உள்ளவராய். Who is this Elijah? யார் இந்த எலியா? He's a brave man. அவர் தைரியம் உள்ளவராய் இருக்கிறார். Where he was leaning. யாரை சார்ந்து இருக்கிறார்? He was leaning upon the revelation. இருக்கிறார். The revelation gave him the stimulation. அந்த வெளிப்பாட்டானது அவருக்கு தூண்டுதலை கொடுக்கிறது. The revelation gave him the strong. அங்கே வெளிப்பாட்டானது அவரை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. The same spirit came upon Elisa. அதே ஆவியானது எலிசாவின் மூலமாக வருகிறது. Double portion came upon him. இரட்டத்தனையான ஆவியானது அவர் மேல். What is his mission? அவருடைய பணி என்ன? Oh, double portion ministry. இரட்டிப்பான ஊழியமா இருக்கிறது. Yeah, he is more than Elijah. அவர் எலியாவுக்கு மேலாக இருக்கிறார். His miracles more than Elijah. அவருடைய அற்புதங்கள் எலியாவுக்கு மேலாக இருக்கிறது. Taking decision more than Elijah. எலியாவுக்கு மேலாக அவர் முடிவுகளை எடுக்கிறார். Confirming by God is more than Elijah. தேவனால் அங்கீகரிக்கப்படுவது எலியாவுக்கு மேலாக இருக்கிறது. He speaks cut and right. அவர் சரி தவறு என்பதை பேசுகிறவராக இருக்கிறார். Second Elijah spirit. அவர் இரண்டாம் எலியாவின் ஆவியை உடையவர். Who is the third Elijah? யார் மூன்றாம் எலியா? John the Baptist is the third Elijah. மூன்றாம் எலியாவாக Yeah, man. How was his own anointing? அது ஒரு துப்பாக்கி முனையின அபிஷேகமாக It's இருக்கிறது. a sharp edged sword mean anointing. அது கூர்மையான நுனி உடையதா இருக்கிறது. Cutting into two pieces. அது
இரண்டு துண்டுகளாக வெட்டுகிறதா இருக்கிறது. Elijah did cutting into two. அங்கே எலியாவானவர் இரண்டாக வெட்டினார். Elisha cutting into two. எலிசாவானவர் இரண்டாக வெட்டுகிறார். And John the Baptist cutting into two. யோவான் சாணகனுமாக இரண்டாக வெட்டுகிறார். Amen. Clear cut results was there. அங்கே சரியான அங்கே பலனானது இருக்கிறது. Amen. Their ministry was result oriented mission. அங்கே அவருடைய ஊழியமானது பலன் தரும் பணியாக இருக்கிறது. Hallelujah. Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. What about our Elijah? நம்முடைய எலியா குறித்து என்ன? There is a question. அங்கே ஒரு கேள்வியானது இருக்கிறது. There is the problem. அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. Amen. When he is coming to the seventh seal, அவர் ஏழாம் முத்திரைக்கு வரும்பொழுது Branham is unstable. அங்கே சுண்டிவிடப்பட்ட He was like a tossed coin. அவர் சுண்டிவிடப்பட்ட ஒரு நாணயம் போல இருக்கிறார். Why he speaking? ஏன் என்ன பேசுகிறார்? What he preached in the seventh seal? என்ன அந்த ஏழாம் முத்திரையில It பேசுகிறார்? brought a great misunderstanding among the believers and preachers. அவங்க பிரசங்கியாளர்களுக்கும் விசுவாசிகள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பங்களை கொண்டு வந்தார்கள். What is the big confusion? என்ன அது ஒரு பெரிய அந்த குழப்பமானது என்ன? Amen. Big confusion. மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது. Amen. He says reveal, not reveal. அவர் வெளிப்பட்டவாயிற்று என்று சொல்கிறார், வெளிப்படவில்லை என்று சொல்கிறார். Reveal, not reveal. வெளிப்பட்டது என்று சொல்கிறார், வெளிப்படவில்லை. Why he had a double minded? ஏன் அவர் இரண்டு வகையான சிந்தனை உடையவராய்? He is an unstable in that seventh seal. அவர் ஒரு அவர் நிலையாக இல்லை. There is no proper revelation. அங்கே ஒரு சரியான வெளிப்பாடு இல்லை. Amen. He has no boldness in this. இந்த காரியத்திலே அவர் ஒரு தைரியம் உள்ளவராக இல்லை. Unstable. நம்முடைய எலியாவானவர் நிலையாக இல்லை. He is tossed in the seventh seal. அவர் ஏழாம் முத்திரையிலே சுண்டிவிடப்பட்டார். There's a proofs in the seventh seal book. ஏழாம் முத்திரையிலே அது சான்றாய் காணப்படுகிறது. Now let us read from this seventh seals book. ஏழாம் முத்திரையிலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். Seventh seal. ஏழாம் முத்திரை புத்தகத்திலிருந்து வாசிக்க போகிறோம். Para 307. அங்கே பேரா 377 Amen. So let us read. Let's just read. இப்பொழுது அந்த மகத்தான இடியின் சத்தமும் இங்கு கொண்டு வரப்பட வேண்டிய ஊழியம் எல்லாம் வெளியாகி அது தேவனிடத்தில் நின்று வந்தது என்று நிரூபிக்கப்பட்டு வந்தது. Amen. Now இப்பொழுது அந்த மகத்தான இடியின் சத்தம், the great thunders, அந்த மகத்தான இடியின் ministry to come by God. அந்த ஊழியமானது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். Here he says in the seventh seal, இங்கே ஏழாம் முத்திரையிலே அவர் சொல்கிறார், this is the time to open and reveal the great mysteries. மகத்தான ரகசியங்களை வெளிப்படுத்தவும் திறக்கவும் இதுவே நேரமாக இருக்கிறது. And he says it is the time for ministry. இதுவே அந்த ஊழியத்தின் நேரமாக இருக்கிறது என்று It has come by God. இது தேவனால் வர வேண்டும். Do you agree? நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? Are you all agree? Yes. But when we come to the 309, 309 வரும்போது he is speaking about the three stages. அவர் மூன்று கட்டங்களை அவர் பேசுகிறார். Let us hear. நாம் அதை கேட்போம். அந்த முதற் கூட்டத்தை கவனமாக பறந்து சென்றன. அடுத்தபடியாக காணப்பட்ட இரண்டாம் பறவை கூட்டம் முதற் கூட்டத்தில் உள்ள பறவை காட்டிலும் பெரிதாகவும் பிரகாசமாகவும் காணப்பட்டன. அவை புறாக்கள் போல் தோன்றின. அவைகளின் சிறகுகள் முனை கூர்மையாக அமைந்திருந்தன. அவை கிழக்கு நோக்கி பறந்து சென்றன. முதலாம் இழப்பு, இரண்டாம் இழப்பு, அடுத்தபடியாக தூதர்கள். Here we see, my dear brothers, அன்பான சகோதரரை நாம் பார்த்தோம் என்றால் what he is preaching here. என்ன அவர் பிரசங்கிக்கிறார்? The first group when it's birds like flying to some side. ஒரு குழுவானது பறவையா இருக்கிறது. அது ஒரு திசையிலே செல்கிறது. And the second birds like a dove which is flew away. இரண்டாம் வகையானது அது ஒரு பறவையா இருக்கிறது. அது ஒரு புறாவா இருக்கிறது. அதுவும் ஒரு பக்கத்திலே செல்கிறது. புறாக்கள். It went to the east side. அது கிழக்கை நோக்கி செல்கிறது. And again says third part the angels he says. மூன்றாம் பாகமானது அங்கே தூதர்கள் என்று சொல்கிறார். So we can understand there are three pools are there. நாம் இங்கே மூன்று எழுப்புதலை நாம் மூன்று இழுப்புகளை குறிக்கிறார். மூன்று இழுப்பு. When we come to the 328, 328ஆம் பக்கத்துக்கு வரும்போது amen. அந்த ரகசியம் அது என்னவென்றும் அதுவரை அது வெளிப்படுவதை நான் கண்ணார காணவும் தேவன் எனக்கு ஸ்லாக்கியம் அளித்தார். இப்பொழுது அது சத்தியமாகும். Amen. Here he says, இங்கே அவர் சொல்கிறார், God revealed the revelation to him. தேவன் அவருக்கு வெளிப்பாட்டை வெளிப்படுத்தினார். By his own eyes he says. அவருடைய சொந்த கண்ணால் அவர் சொல்கிறார். See,
He says he received that one. அவர் சொல்கிறார் நான் அதை பெற்றுக்கொண்டேன். He saw the revelation, he says. அவர் பார்க்கிறேன், அந்த வெளிப்பாட்டை பார்க்கிறேன் என்று By his சொல்கிறார். own eyes he has seen everything, he says. அவருடைய சொந்த கண்ணால் அவர் பார்த்தார் என்று அவர் சொல்கிறார். And when you come to the 336, அங்கே 336க்கு வரும்பொழுது அந்த அறையில் தேவனிடமிருந்து வெளிப்பாடு மற்றவளைப் போல வந்தபோது அவைகள் அந்த முத்திரையின் ஒரு ரகசியம் என்னவெனில் அது மாத்திரம் வெளிப்படாததன் காரணம் 7 நாளே. So now listen. இங்கே அவர் சொல்கிறார், Now we are coming to know நாம் இப்போது தெரிய the வருகிறோம். reason not revealed because இங்கே வெளிப்படவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் 7 thunder uttered, அங்கே 7 இடிகள் முழங்கின, no one don't know. ஒருவருக்கும் தெரியவில்லை. Previously he says he has seen his eyes, he has heard his. முன்பாக அவர் பார்த்தேன் கேட்டேன் என்று சொன்னார். So which one is true? எது அது உண்மை? Unstable preaching. நிலையற்ற ஒரு பிரசங்கமா இருக்கு. Amen. And we see 350. 350க்கு வரும்பொழுது நான் கூறியதை நீங்கள் வியாக்கியானம் செய்ய முயற்சிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து நெருங்கிய ஜீவியம் செய்து அவருக்கு கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவதை தவிர வேறொன்றும் செய்ய வேண்டாம். இப்பொழுது எல்லாருக்கும் அது புரிகின்றதா? Amen. So many brothers and sisters. அன்பான சகோதர சகோதரிகளே, Yes. Don't try to. இதை குறித்து வியாக்கியானம் செய்ய வேண்டாம். So today people are interpreting. இந்த காலத்திலே மக்களான ஜனங்கள் அங்கே வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Interpreted message cannot be interpreted by none. அங்கே வியாக்கியானம் செய்யப்பட்ட வார்த்தையானது யாரும் வியாக்கியானம் செய்யப்படாத ஒரு விஷயத்தை யாராலும் வியாக்கியானம் செய்ய முடியாது. வியாக்கியானம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை யாரும் வியாக்கியானம் செய்ய முடியாது. That's what the prophet says. அதுவே தீர்க்கதரிசி சொல்கிறார். Amen. Amen. Do not try to interpret that one. யாரும் அதை வியாக்கியானம் செய்ய வேண்டாம். And don't make any ism. எந்த ஒரு கொள்கையும் கொண்டிருக்க வேண்டாம். Why? ஏன்? Today so many isms are there. இந்த காலத்திலே अनेक கொள்கைகள் இருக்கிறது. Nazism, fascism, communism. Nazism, fascism, communism. That's why the outside preachers are criticizing our prophet. இதனாலே தான் வெளியில் இருக்கிற பிரசங்கியார்கள் நம்மை கேலி செய்கிறார்கள். If anybody criticizes our prophet, we can't. சும்மா இருக்க முடியாது. They say Branhamism they are saying. அவர்கள் பிரணாமின் கொள்கை என்று சொல்கிறார்கள். We are not making any ism. நாம் யாரும் ஒரு கொள்கையை உருவாக்கவில்லை. That's what the prophet said. Don't make any ism. அதனால தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், எந்த ஒரு கொள்கையும் கொண்டு வராதீங்க. We don't want to make isms. நமக்கு கொள்கை தேவையில்லை. When we come to the 364, 364க்கு வருவோம் என்றால், yes, let us hear. எங்கள் பரமபிதாவே, ஜனங்கள் இதை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, சிலர் அதை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நான் உறுதியாய் அறிவேன். ஆனால் பிதாவே, இவர்கள் இந்த நோக்கத்தை அறிந்து நீர் அவர்களுக்கு அளித்த கிருபையின் காரணமாக இவை வெளிப்பட்டதே என்று அறிந்து கொள்ளட்டும். Hallelujah. Here we see, இங்கே நாம் பார்ப்போம் என்றால், let people know. அங்கே ஜனங்கள் அறியட்டும். Some don't understand. சிலருக்கு புரியவில்லை. But I am praying, ஆனால் நான் ஜெபிக்கிறேன், give your grace to understand it is revealed. அவர்கள் வெளிப்பட்டது என்று அவர் புரிந்து கொள்ளும்படி திறக்கப்படவில்லை. See, some people get confused here. இங்கே பாருங்கள், சிலர்கள் அங்கே குழப்பம் அடைகிறார்கள். They will say it is revealed. சிலர் சொல்கிறார்கள் வெளிப்பட்டது. Amen. When you come to the 375, அங்கே 375க்கு வரும்போது, நான் சிறிது சிறிதாக மங்க தொடங்கிவிட்டேன். இன்னும் என் வாழ்நாட்கள் அதிகமாயிராது என்பதை அறிவேன். எனக்கு உதவி புரிய உம்மை வேண்டுகிறேன். நான் இச்செய்தியை கொண்டு சென்ற நியமிக்கப்பட்டிருக்கும் வரை கர்த்தாவே இதை உத்தம உண்மையாய் செய்ய கிருபை புரியும். So prophet identify his ministry is diminishing. தீர்க்கதரிசியானவர் அவருடைய ஊழியமானது மங்க தொடங்குகிறது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். So he is asking God to hand over this ministry to a sincere man. எனவே இந்த உத்தமமான ஒரு தீர்க்கதரிசி உத்தமமான ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். His prayer will be answered. அவருடைய ஜெபமானது அவர் கேட்கப்பட்டது. Yes, when he prayed to the Lord, அவர் ஜெபிக்கும் பொழுது Lord saw the sincerity of Brother Branham. அங்கே பிரணாமின் உத்தமத்தை தேவன் பார்த்தார். Since the Lord saw the honesty in him. தேவன் அவர் மத்தியிலே இருந்த
உண்மையை அவர் பார்த்தார். So surely the Lord God will answer for his prayer. உண்மையாகவே தேவன் அவர் ஜெபத்துக்கு பதிலளிப்பார். And seventh the angel was brought. He knew. ஏழாம் தூதனார் கொண்டு வருகிறார் என்று அவருக்கு தெரியும். Yes, the seven angels was flying. அங்கே ஏழு தூதர்கள் அங்கே பறந்து கொண்டிருக்கிறார்கள். And the prophet said, that is the one thing, seventh seal, he says. அங்கே அதுதான் தீர்க்கதரிசி அவர் சொல்கிறார், அதுவே அந்த ஏழாம் முத்திரையாக இருக்கிறது. Seven angels cannot be seven seals. ஏழு தூதர்கள் அங்கே ஏழாம் முத்திரை அல்ல. The seventh flying angel cannot be a seventh seal. ஏழாம் தூதனானவர் அங்கே ஏழாம் தூதனானவர் ஏழாம் முத்திரையாக இருக்க முடியாது. So my dear brothers and sisters, அன்பான சகோதர we சகோதரிகளே, wanted to see all these things. நாம் இந்த காரியத்தை எல்லாம் பார்க்க வேண்டும். Angels are not seals. அங்கே தூதர்கள் அங்கே முத்திரை அல்ல. Seventh angel is not the seventh seal. ஏழாம் தூதனானவர் ஏழாம் முத்திரை அல்ல. And earthly seven angels are not the seven seals. உலகத்தில் இருக்க ஏழு தூதர்கள் அங்கே ஏழாம் முத்திரை அல்ல. So very clearly we want to go little by little. நாம் மிக தெளிவாக நாம் சிறிது சிறிதாக செல்லலாம். Now let us come to a conclusion. நான் இப்போது நாம் முடிவுரைக்கு வரலாம். Two-minded is there. இரண்டு சிந்தனைகள் இருக்கிறது. Oh, unstable people are there. அங்கே நிலையற்ற ஜனங்கள் இருக்கிறார்கள். Either this or that. இது அல்லது அது. இதுவா அல்லது அதுவா. இதுவா அல்லது அதுவா. Either this or that. இதுவா அல்லது அதுவா. The believers must come to a conclusion. விசுவாசிகள் அவர்கள் முடிவுக்கு கொண்டு Your ministers come to a conclusion. ஊழியர்கள் அந்த When you read and you will come to know. நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் தெரிய வருவீர்கள். Past two messages you heard. இரண்டு செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். Oh, we have preached, it's not open. நாம் அதை திறக்கப்படவில்லை என்று நாம் பிரசங்கிக்கிறோம். It is not revealed. அது வெளிப்படவில்லை. But today we see இன்றைக்கு பார்க்கிறோம். in a double mind he was preaching. அங்கே இரண்டு விதமான சிந்தனை கொண்டு அவர் பிரசங்கிக்கிறார். He said yesterday one thing was revealed. நேற்றைய தினத்திலே ஒன்று வெளிப்பட்டது. And today morning one thing is revealed. இந்த காலை நேரத்திலே ஒன்று வெளிப்பட்டது. And yet to reveal one thing. இன்னும் ஒரு காரியம் வெளிப்பட இருக்கிறது. And he sees the seven thunders going before him, is flying with the word. அங்கே ஏழு இடிகளும் அவருக்கு முன்பாக பறந்து கொண்டிருக்கிறது. And it was called in the written form. அங்கே எழுதப்பட்டதாய் அங்கே இருக்கிறது. And the prophet is looking that one. அங்கே தீர்க்கதரிசியானவர் அதை நோக்கி பார்த்து He was not able to read it. அதை அவரால் படிக்க முடியவில்லை. Hallelujah. Everything goes gone before him. எல்லாமே அவருக்கு முன்பாக செல்கிறது. But Lord never revealed nothing to him. ஆனால் தேவன் So my dear brothers and sisters, அன்பான சகோதரர்களே, we as a preacher, நமக்கு ஒரு பிரசங்கியார் உண்டு. நாம் நாம் பிரசங்கியார் we can preach further, my dear brothers. இன்னும் பிரசங்கிக்க முடியும். If the seventh seal comes, ஏழாம் முத்திரையானது வரும் என்றால், and we will carry to you. நாம் அதை உங்களுக்கு கொண்டு வருவோம். Oh, we are going to identify that one. நாம் அதை அடையாளம் கண்டு கொள்ள போகிறோம். The manifestation of the seventh seal and seven thunders will reveal it. அங்கே வெளிப்படுத்தப்பட்டதான ஏழு முத்திரையும் ஏழு இடிகளும் அங்கே வெளிப்படுத்தப்படும். So kindly preachers, எனவே அன்பான சகோதரர்களே, oh believers, ஓ விசுவாசிகளே, read back the seventh seal. அங்கே ஏழாம் முத்திரையை நீங்கள் மறுபடியும் வாசியுங்கள். It is an individual race. அது ஒரு தனிப்பட்ட ஓட்டமாக இருக்கு. It is an individual responsibility. ஓ தனிப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கிறது. Now we are coming and handing over in your hand. இப்போது நான் உங்களை கையில் ஒப்பு கொடுக்கிறேன். Amen. நமக்கு இரு சிந்தைகள் வேண்டாம். Double minded. இரண்டு சிந்தைகள். Double minded man is an unstable mind. இரண்டு சிந்தை உள்ள மனிதனாக நாம் நிலையற்றவனாய் காணப்படுகிறோம். And double minded man, he will be a halt and go. ஓ அங்கே இரண்டு வகையான சிந்தை உடையவன், அவன் நிறுத்தி செல்கிறவன், குந்தி நடக்கிறவன். Bible word is குந்தி செல்வான். Amen. Hallelujah. So many brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, we preach seven seals not open. நாம் ஏழாம் முத்திரையானது வெளிப்படவில்லை. We wait for the revelation. நாம் வெளிப்பாட்டுக்காக நாம் காத்திருக்கிறோம். With this third part, இந்த மூன்றாம் பாகத்தோடு we are going to close it. நாம் முடிக்க போகிறோம். Amen. ஆமென். Tuesday we are going to speak about some other subject. செவ்வாய்க்கிழமையான நான் இன்னொரு காரியத்தை குறித்து பேசுறேன். And Wednesday brother Nathan brother is going to preach. செவ்வாய்க்கிழமை நான் நாதனாக பிரசங்கிக்க And போகிறேன். Friday Saturday we are going to pray. We are going to hear preaching. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாம் கேட்க போகிறோம். A wonderful Bible study is going. ஓ ஒரு நல்ல ஒரு வேத பாடமானது சென்று கொடுத்து நாம் இன்னும் அநேக ஞானத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். But in these last days, இந்த கடைசி நாட்களில் God united. தேவன் இணைத்தது. God uniting. தேவன் இணைக்கிறார். The young ministers are rising. இங்கே வாலிப ஊழியர்கள் எழும்புகிறார்கள். In Sri Lanka ministers are rising.
அங்கே ஸ்ரீலங்காவை ஊழியர்கள் எழுகிறார்கள். In Punjab, there are ministers are rising. பஞ்சாபிலும் கூட அங்கே ஊழியர்கள் எழுகிறார்கள். In Singapore, Malaysia, Andhra, well, ministers are rising. சிங்கப்பூர், மலேசியா, ஆந்திராவிலும் அங்கே ஊழியர்கள் Let எழுகிறார்கள். us pray for them. நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். Let us carry the heart to them. நாம் அவருடைய இருதயங்களை அவர்களுக்கு கொண்டு செல்வோம், May, சுமந்து செல்வோம். may they receive the message. அவர்களும் அந்த செய்தியை பெற்றுக்கொள்ள May வேண்டும். God bless you all. அது தாமே உங்களை ஆசீர்வதிக்கும். Now we are going to hear 2 songs. நாம் இப்பொழுது 2 பாடல்களை நாம் கேட்கிறோம். Amen? Yes. And Jonah is going to play music. Amen. இசை வாசிப்போம். And yes. நிறைவேற்றி முடிப்பவனீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் Lama